அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். அந்த ஆத்மா வந்து அன்பம், கம்பேஷன் மேடம், கருணை அண்ட் பீஸ் அண்ட் ஹாப்பி, இதெல்லாம் வந்து அவங்க பிளஸ் பண்ணுச்சா. ஓகே, வெரி குட். அந்த மாதிரி நம்ம கோரை பிளஸ் பண்ணோம், அந்த சோலை பிளஸ் பண்ண தான் நல்லபடியா வந்து சேரும். என்ன நடக்குது இன்னைக்கு? இல்ல, எப்படா அது கூட கேக்குறாங்க. காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கேன், நீ பேசிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியும், அனுப்பி விட்றான்னு. எல்லாம் வெயிட் பண்ணுங்கடா, ஒழுங்கா கத்துக்கோங்க. அந்த பெரியவாது ஒழுங்கா உங்களுக்கு போன் சொல்லுங்க. இந்த பேத ஒண்ணு கத்துக்கல, அந்த பெரியவாது நல்லா பாட வெயிட் பண்ணுங்க. சொல்லிட்டீங்களா? ஓகே, கோமா. கோமானா என்ன? The body is deep sleep. Body in deep sleep. Next வந்து soulless. ரோல் வந்து விட்டு போச்சு, ஆனா லேசா ஒரு கோரிய திருப்பி வர முடியல. என்ன மேடம்? அதான் நம்ம அந்த இது பார்த்தோம் ஒரு வீட்ல முஸ்லிம் திருப்பி வர முடியல. ஒண்ணு. ரெண்டாவது திருப்பி வர விரும்பல. என்ன மேடம்? திருப்பி வர விரும்பல. ஒண்ணு திருப்பி வர முடியல, ஒண்ணு வந்து திருப்பி விரும்பல. அவன் ஏசுவான், இவன் ஏசுவான். ஸ்கூல் போகணும், படிக்கணும், இங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், எல்லாம் சுத்திட்டு இருக்கேன், வேலை செய்யணும், சாப்பிடணும், ஃப்ரீயா இருக்கணும், அது லெவல் அது திங்க் பண்ணிட்டு இருக்க மேடம். நீ என்ன வராது உட்காரு, டேய் வெட்டி விட மிஷினை கழட்டுறான்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டான். பெரிய மிஷின் போடுறாங்க உயிராக்கிறதுக்கு, கழட்டி விட பீஸா போறேன். Yeah, there's a link that whatever little big thing that the semi-freeze of aura, the energy body. Yeah, still energy form. Yes. Okay. Next, when coma happen, when surgery, wrong medication, anesthesia, drug abuse, இதெல்லாம் வந்து கோமால எப்ப போவீங்க? Next வந்து accident, shock. Next வந்து heart attack. Next வந்து wrong meditation. Be careful. சும்மா கண்டதெல்லாம் போய் கண்ணை மூடி எல்லாம் உட்காந்துருக்காதீங்க. நாச்சும் வந்துச்சு ஒன்று தூக்க வச்சிரும், எழுப்பி விடாது, ஆத்மா புடிச்சு கொண்டு போய் கண்ணை மூடிட்டு நான் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு மட்டும் செய்யறேன் சார். எப்படி சார் மற்றதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும்? எப்படி மற்றதெல்லாம் மேடம்? கண்ணை மூடனோட எல்லாம் வந்துடும். அப்போ கண்ணை திறந்து போடலாமா? அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை சார், ட்ரை பண்ணி பாருங்க மேடம். Open eye meditation. பண்ணி பாப்பா. No, Brahma Kumaris do that last time. Brahma Kumaris do that last time. You cannot meditate with the eyes open. Husband is there. எல்லாம் முடிஞ்சிக்கிறாங்க, எப்படி பண்றது? எப்படி பண்றது? Disturbance, difficult. You want to close eyes, you don't want the eyes is open up everything. You see, you will be disturbed. You cannot சும்மா பேச்சு பண்ண. நாம தியானம் பண்ணாத கூடாது சொல்றேன். இல்ல சந்தேகம் தான் கேட்டேன் சார். Wrong meditation. Next, suicide. All it can happen. Suicide na தப்பிச்சுக்கிட்டீங்க. You didn't die. So suicide பண்ண பிறகு உயிராயிட்டீங்க. So அப்படியே உட்கார்ந்திருப்பீங்க. ரைட்டா? Next, etc. Next, when happened during the coma, soul has partially left the physical body. Lighter project, soul can come back, திருப்பி வரலாம். Soul can leave and not coming back, திருப்பி வராது. So can be left tripod. Okay, the machine வச்சு தான் உயிராக்கலாம். அந்த காலத்துலாம் எப்படி போயிருப்பாங்க? இப்பெல்லாம் மிஷின் வச்சு கரண்ட் கொடுத்து சாப்பாடுல வாட்டர் போட்டு உயிராக்கலாம். ஏன் சார்? அவன் காசு தேவைப்படுது. அவன்தான் இந்த மாதிரி 2 வருஷம் உட்காந்து வெளியே வரும்போது நல்லா இருப்பாங்க சார்? கஷ்டம் தான் பண்ணுவாங்க. ஒன்றும் ஆர்கன்லாம் பண்ணாங்க, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் இருக்கும். நெக்ஸ்ட், how to have a good death. Forget the past. Forget the past. நான் கஷ்டப்பட்டேன், எங்கள் அம்மா என்னை பார்க்கல, எங்கள் அப்பா ஸ்கூல் படிக்கல, அதெல்லாம் விட்டுருங்க. Forget the past. ஏன் கல்யாணம் பண்ணேன்? Forget the past. நான் கல்யாணம் பண்ணேன், அவ்வளோதான்.
நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து live the present. இப்ப வாழுங்க. இந்த டைம்ல நான் என்ன பண்ண வாழுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து plan the future. Plan the future. என்ன பண்ண போற இந்த பரிவில அதை திங்க் பண்ண அர்த்தம் என்ன அதாவது சொல்ல மேடம் பாருங்களா, படிங்க, வயலன்ஸ் பத்தி படிங்க, கியூரை போய் தேடுங்க. இப்ப அடுத்த பரிவு வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி மேடம். நெக்ஸ்ட் வந்துட்டு forget the past. Don't waste time finding what you are in the past. எல்லாம் ஓடி ஓடி நான் குதிரையா, நான் மீனா, நான் நாயாரு போய் தேடுறீங்க. எங்க பாஸ்ட் லைஃப் என்ன 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 பாஸ் ரிக்ரெஷன் ஒன்று உண்டுங்க. அது பேர் நம்ம வைத்தீஸ்வர கோயிலா, நாடி ஆமா, அங்க போய் பாப்பீங்க கோயில என்ன இருக்குது. போயிட்டு பார்த்து என்ன பண்ண போறீங்க? நீ குதிரைன்னு சொல்லுவான், எனக்கு குதிரை ஆக முடியுமா போயிட்டு நோ நீ இதெல்லாம் தேவையில்ல. எல்லாம் சொல்லுவான், அப்பா பேர் உங்க அம்மா பேர் சொல்லுவான். அந்த ஆன்சர் எங்க, இந்த ஆன்சர் எங்கேருந்து வந்துச்சு? உங்கள்கிட்ட அந்த ஆன்சர் தெரியும் மேடம். நீங்க தெரியாம சொல்றான், ஐயோ கணக்கா சொல்றானே ஆச்சா பூச்சான்னு. நீங்களே தான் உங்களே ஆன்சர் தெரியுமா சார்? அதானே அவனுக்கு வந்து சக்தி இருக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கு. அவ்வளோதான். நீங்க சென்னைக்கு போங்க, இங்க போறீங்க சென்னைக்கு போங்க, அந்த பீச் எல்லாம் வருவாளுங்க. ஒரு குச்சி விட்டுட்டு நான் போடுவேன். இவ்வளோ அழகா சொல்றாங்க மேடம். அவளுக்கு கூட கோயில் கட்டி கூட அவெல்லாம் கோயில் ஃபுல்லாயிரும். அவர் கொண்டு போவாங்க கோயில. நம்ம நீ உட்காருமா, மாசம் ஒரு நான் 5000 ரூபாய் கொடுப்பேன். அவள் உட்காந்துட்டு குறிப்பிட அவங்க எல்லாம் வருவாங்க. அவன் நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்லா சூப்பராக போட்டு முடியெல்லாம் கொஞ்சம் சேப்பு போடாம கொஞ்சம் பண்ணிட்டு நல்லா ஆத்தா மாதிரி உட்கார வைக்கல மேடம். அப்புறம் பாருங்க நீங்க பணக்காராயிருவீங்க மேடம். நான் ஜோக்கிங் மேடம். இப்படிதான் ஆகலாங்க மேடம் சில கோயிலுங்கெல்லாம். ஏஸ் அந்த காலத்துல சார் கோயில்ல மேடம் குறி பார்த்துருப்பாங்க. எப்ப 2000-3000 வருஷம் முன்னுக்கு எவனாச்சும் போய் நல்லா இருப்பாங்க, அவன் கோயில் கட்டியிருப்பான். அப்புறம் இன்னும் கோயில் ராஜா பிள்ளைங்க சீக்கிரம் கொண்டு போயிருப்பான், நல்லா இருப்பான், கட்டுறா கோயிலன்னு. அவங்க தான் இந்த பேர் வச்சு ஒரு அம்மன் பேர் வச்சிருவாங்க. அவன் தான் இது ஒரு இருப்பாங்க அந்த காலத்துல. அவன் தான் அது கதையா மாத்திது. இதுதான் இதே மாதிரி இப்ப பாருங்க ஒரு சின்ன கோயில் இப்ப பெரிய கோயில மாறிடுச்சு மேடம். ஆமா இல்லையா? கொஞ்சமா கட்டி பெரிய கோயில் எடுத்து இடம் பார்த்து பெருசு கோயில் ஆயிரும். இதே மாதிரி மேடம் இந்த ஓம் சக்தியா எவ்வளவு பெரிய கோயில் மேடம் அது. இப்ப எதனால அவருக்கு வந்து ஒரு குறி சொல்றவர். அவர் அம்மா வந்து குறி பேசும், நல்லா பேச பாரு போடுறா. இப்ப குறி பேசுவாரா? எவ்வளவு பேர் எப்படி யாரு குறி பேசுறது? இனிமே நான் பாருங்க அர்த்தம் இல்லை பார்க்க முடியாது. கொஞ்சம் கெட்டா கொஞ்சம் மாத்திரம் மேடம். யாரும் பேசக்கூடாது, உங்களுக்கு மூலியமா பேசணும். மேடம் அழகான பொண்ணு இங்க அழகான பொண்ணு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா போதும். இதுதான் நடக்கும். சில சக்திகள் இருக்கும் சில பேருக்கு, அதை பயன்படுத்தி பெருசாயிருவாங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ 1000 பேர் நல்லா நடக்குது சார். ஏதோ 4 பேர் நல்லா மைண்டு அங்கே போகணும், நல்லா அங்கே போகணும், நல்லா போகணும், அந்த கயிறு கட்டணும், இந்த சிகப்பு சாரி போகணும், எல்லாம் நடக்கும். ஓன் NLP will work. அண்டர்ஸ்டாண்ட்? ஆரம்பத்தில் நல்லது இருக்கும் மேடம், ஏதாச்சும் நல்லது இருக்கும் அவங்கள்ட்ட இருந்துக்கலாம், இல்லைன்னு சொல்லி இருந்திருக்கும். அதை வந்து பாவிச்சு டொனேஷன் வந்து அப்புறம் பிளாக்கா ஒயிட்டா மாத்திட்டு எல்லாம் பணக்கிறாங்க எல்லாம். அதுதானே மேடம் காசுல எங்க போகும்? எல்லாமே காலேஜ் தான் போவோம் மேடம். அது காலேஜ் கவர்மெண்ட் டச் பண்ண மாட்டாங்க மேடம். காலேஜ் தான் தானே டச். ஸோ இது எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி அப்புறம் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோதானே மேடம். எல்லாமே காலேஜ் கட்டுறாங்க மேடம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு அவென்யூ இருக்கு இந்த நாட்டில். எங்களுக்கு கேளுங்க, எங்களுக்கு வந்தா சார் பிளாக் காசு கொடுத்து கேட்கறாங்க எத்தனை பேர் சார்? நீங்களா ஃபவுண்டேஷன் ஆமா ட்ரஸ்ட் நாங்கள் பிளாக் கொடுங்க சார். எவ்வளோ மார்க் 25,000 how many percent ரோல போறாங்க கேட்கறாங்க சார். எத்தனை பர்சன்ட் அவங்க கேட்கறாங்க? 50%. அது நாங்க எப்படி மறைக்கிறது? 50% யார் கேக்குறாங்க? people come to us. பிராணவலி ஹீலிங் எங்க 50 crores கொடுக்குறோம், எங்களுக்கு 20 crores 30 crores கொடுங்க. அது நாங்க எப்படி வைட்டா மாத்துறது? நான் எப்படி வைட்டா மாத்துறது? அந்த மாதிரி தான் சார். ரொம்ப கோயில்லாம் வந்து lots of money churches கிறிஸ்டியன் அந்த காலத்துல ரொம்ப பண்ணாங்க. கோயில் கட்டுறது, ஷாப் கட்டுறது, அந்த நம்ம ஸ்கூல் கட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் காசு போனுச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் தேட். வெரி சேட். இப்போ இந்தியா கண்டுபிடிச்சி இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நோ வே.
சார் திருச்சி கோயில் போய் சமயபுரம் கூட நீங்க எலிவேட் பண்ணிட்டு வந்தீங்க சார். எல்லா கோயிலுக்கும் பண்ண மாட்டோம். அதுல எவ்வளவு சொல்ல இருந்துச்சு சார்? வேண்டாம் மேடம். அங்கெல்லாம் பொம்பளை சோறு சாப்பிடும், ஆம்பளை சொல்லி இல்லை. சமயபுரம் எல்லோ கலர் சோர்ஸ். ஆமா ஆமா, நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கேன். we will share in the Facebook page. எல்லாத்தையும் வீடியோ பண்ணிருக்கோம் மேடம். அந்த டாக் என்ன நடத்தி எல்லாரும் பண்ணிருக்கோம். அதான் ஒரு ஆத்மா, அந்த காலத்துல இருக்கிற ஆத்மா, அந்த காலத்துல ஸோ அவங்க இருந்து கோயில் நல்லது செய்யறாங்க. இப்ப இருக்கிற அந்த சமயபுரம் ஒண்ணுமே இல்லை. அனுப்புனா கேட்டாங்க, நான் அனுப்பிட்டேன். ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் ஃபைண்டிங் வாட் யூ இந்த லாஸ்ட் லைஃப், பாஸ்ட் லைஃப் என்னன்னு கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த லைஃப் பாருங்க, கண்ணை திறந்த பொண்டாட்டி இருக்கா, அவளை பார்த்து அதை பார்த்தாலே போதும். அவதான் உனக்கு ஆத்தா சார். சில நேரத்தில் மேடம் அந்த ஆத்தாக்கு தாங்காம சாமி வர மேடம். என்ன மேடம்? சாமி வரும். என்னம்மா 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 உட்கார உடனே மிதிக்கும், அப்படி மிதிக்கும். சான்ஸ் மிதிக்கிறதுக்கு யாரும் மிதிக்க மாட்டாங்க சார். இல்ல சொல்றேன் மேடம், இந்த மாதிரி வரும், ஆத்மா வரும். அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்க வரும், வந்து பேசும், சொல்லும். எஸ், இன் இந்தியா why you call them Devi, you call Devi, when lady go and turn, you call it Devi, isn't it? Yes, அவங்க இருக்கு ரொம்ப மதிப்போட உட்கார்ந்துருவாங்க. எஸ் அண்ணா, all the men, yes அம்மா, yes அம்மா, yes அம்மா. அவங்களுக்கு கல்ச்சர் இருக்கு மேடம். ஆனா அவங்க துர்கான்னு கூப்பிடுவாங்க, நீங்க அம்மன் கூப்பிடுறீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சேம், all the same thing. Okay, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு forget the past. பாஸ்ட்ல மறந்துருங்க. What do you want to find? என்ன கண்டுபிடிக்க போறீங்க பாஸ்ட வச்சுக்கிட்டு? நீங்க மகாத்மா காந்தி என்ன அதை செய்ய முடியுமா மேடம்? ஒன்றும் செய்ய முடியாது. அடிச்சு உழைச்சிருவாங்க. சரிங்களா? forget the past. next you may have they have no relevance. relevance இல்ல, சம்பந்தமே இல்லாம இருக்கும். என்ன பண்ண போறீங்க அதை வச்சுக்கிட்டு? சரிங்களா? what can you what you are today to what you are today? அந்த relevance இல்லவே இருக்காம. ஸோ எனக்கு இருக்கு இந்த மாதிரி தான். யார் மேடம் அந்த பையன்? ஒரு பையன் இருக்கானே மதனா, மதன் பையன் இருக்கானே டெல்லியில, சென்னையில. அவர் பாஸ் ரிகர்ஷன் பண்ணி அவர் பக்கத்துல புள்ளிய போது இதான் என் மகன் போயிட்டு இருக்காங்க. பொண்டாட்டியா மகன் சொல்றான், பொண்டாட்டி போடுங்க. இஸ் இட் வைஃப் மேடம்? மதன் வைஃப் தானே சொன்னேன். அவர் பாஸ் அப்ளிகேஷன் பண்ணிட்டு அவங்க பக்கத்துல பொம்பளை புள்ள வந்து அவன் வைஃபா. அவன் இல்ல மேடம், அடி உலகம் தான் பேசுறேன். போய் வைஃப் சொல்ல முடியும், போன பண்ணி தான் வைஃப் சொல்ல முடியும். போயிட்டு சின்ன பிள்ளை போயிட்டு நான் தேவையில்லை வேலை பண்ணி ஏன் அதை கண்டுபிடிக்கிறீங்க? என்ன வரப்போகுது? சரிங்களா? Now live the present life, live today and see how you can make changes to the benefit of your soul. இந்த பிள்ளை என்ன உங்க ஆத்மா மாத்த முடியுமோ அதை செய்ய ஆரம்பிங்க. சும்மா வாழ சொல்லி போயிட்டு இது பண்ணி அது பண்ண ஒன்னும் நடக்க போகுது. ஓகே, ரைட்டா? என்னெல்லாம் செய்யலாம் ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க சார். ஒரு கன்க்ளூஷன் சொல்லுங்க சார். Plan the future, do what you benefit from your soul in the next birth. இந்த ஆத்மாக்கு என்ன செய்ய முடியும் அடுத்த birth பிளான் பண்ணுங்க. Plan your next life. சரிங்க மேடம்? ரைட். நெக்ஸ்ட், climb the ladder. Climb the ladder னா படி ஏறி போங்க towards the light. நிக்காதீங்க. The father of your soul, அங்க ஏறி போங்க. The father of your soul. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து the supreme light, supreme intelligence. என்ன பேர் கொடுத்துங்க, நீங்க கடவுள் கொடுங்க, இறைவன் என்ன ஒன்று கூப்பிடுங்க. ஆனா அது ஒரு லைட் அங்க இருக்கு. அதுக்கு வந்து எல்லாமே ஒரு லைட். அது மனுஷன் இல்ல, மூஞ்சி இல்ல, அது ஒரு எனர்ஜி, a bright energy giving out all kind of energy for mother earth and everybody. Okay, next, climb the ladder, do not look down. கீழே பார்க்காதீங்க, மேலே ஏறியே போறீங்க, பழசெல்லாம் பார்க்காதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், do not climb down. கீழே இறங்காதீங்க, மேலே நில்லுங்க. keep climbing up, மேலே ஏறிட்டே போங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து start today. It's never too late. Yes. Never too late. Start today. Okay, madam? Yes. அவ்வளவுதான். Okay, right. Climb the ladder, live the life in full. Compassion. என்ன மாதிரி compassion? கருணை. Next, அன்பு. Next, kindness. Next, இரக்கம். Become an instrument of the God, outpost of divine. Okay, படிங்க. I am light படிங்க. Start blessing. Radiate love, compassion, kindness. எல்லாமே நம்ம உள்ள சொல்லுங்க. எல்லாம் பாண்ட் எடுங்க. படிங்க. நான் ஆன் பண்ணி ஆட்டேன்.
என்கிட்ட ஒன்று வெள்ளம் இருந்துச்சு. மேடம் 2 பேரும் அவங்க 2 பேரும் பிடிக்க எல்லாத்துக்கும் ஓன் இருக்கா? ஓன பிடிங்க சொல்லுங்க. I am light, glowing light, radiating light, intensified light. God consumes my darkness, transmit into light. This day, I am the focus of the central sun, flowing through me is a crystal river, a living fountain of light that can never be qualified by human thoughts and feelings. I am the outpost of the divine. Such darkness in me is used up, swallowed up by the mighty river light which I am. I am light. Flooding the world, blessing, strengthening, conveying the purpose of kingdom of heaven. I am light. அது சொல்லுங்க. I am light. இது சொல்ல இந்த வான் போயிட்டு உங்க ஆத்மா மாறும். எங்க போறனோ என்னோட லைட் வந்து எல்லாத்தும் பிரகாசமா இருக்கணும். Flooding the world where I am blessing and strengthening and conveying the purpose of kingdom of heaven. அந்த மாதிரி சொல்றேன். முத்தம் தயக்க யாருமே வேண்டாம். நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் சார் நீங்க எல்லாமே இறைவனோட குழந்தைகள். You are children of God. God will come to you if you allow him to come to you. So, நீங்க வேற மாதிரி thought பண்ணீங்க, he cannot come inside. I am light, glowing light, radiating light, intensified light, power light ஆகும். இருக்கிற லைட் இருக்கிற டார்க்னஸ்னா இந்த லைட் வந்து வெறிச்சு பொசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே வச்சுக்கலாம். இதான் ரெட் லைட். நெக்ஸ்ட் டாக் அபவுட் காட். கடவுளை பற்றி பேசுங்க, சொல்லுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கான்வித் பீப்புள் கிங்டம் ஆஃப் காட். அந்த கடவுள் என்ன அப்படி எல்லாத்தையும் நல்லபடி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. ஓகே பேர் வைக்காதீங்க. ஜஸ்ட் காட். கடவுள் இறைவன். நல்ல தமிழ் பேருக்கு இறைவன்